எல்லோருக்கும் வணக்கம். வாங்க ஏப்ரல் 25, 2026க்கான இன்றைய ராசி பலன் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருக்க போகுது, கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுதுன்னு நாம இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இன்னைக்கு உங்க ராசிக்கு என்ன பலன் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நாளோட பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரத்தையும் சட்டுன்னு பாத்திரலாம். ஏன்னா அதுதான் நம்ம ராசி பலன்களுக்கு ஒரு அடித்தளம் மாதிரி. முதல்ல இணைய பஞ்சாங்கத்தோட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமை, தமிழ் மாதப்படி பராபவ வருடம் சித்திரை மாசம் 12ஆம் தேதி. முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி 8:06 வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் மகம் நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இந்த நட்சத்திர மாற்றம் சில ராசிகளுக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். சரி, இப்போ நேரத்தை பத்தி பார்க்கலாம். நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு காலையில 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும், அப்புறம் 10லிருந்து 11, சாயங்காலம் 5லிருந்து 6 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. அதே மாதிரி ராகு காலம் காலையில 9லிருந்து 10:30 மணி வரைக்கும் இருக்கு. யமகண்டம் மதியம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான வேலைகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அடுத்து இன்னைக்கு கிரகங்களோட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிரக நிலவரங்களை பார்த்தோன்னா சூரியன் மேஷத்திலையும் சுக்கிரன் ரிஷபத்திலையும் இருக்காங்க. ஆனா இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், சந்திரன் ராத்திரி 8:06 கடக ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு ராத்திரி 8:06 வரைக்கும் சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். சோ இந்த 2 ராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, இப்போ நாம எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ராசி பலன்களுக்குள்ள போகலாம். முதல்ல மேஷம் ராசியிலிருந்து கன்னி ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாப்போம். மேஷ ராசி நண்பர்களே, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு செம்ம எனர்ஜியான நாள். உடம்புல நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். தொழில்ல புதுசா ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைச்சா தயங்காம பண்ணுங்க. குறிப்பா ராத்திரி 8 மணிக்கு மேல நீங்க பண்ற பயணங்கள் நல்ல லாபத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷமான சூழல் இருக்கும். ரிஷப ராசிக்கு இன்னைக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவான நாளா இருக்கும். கோபம்லாம் தணிஞ்சு மனசு அமைதியாகும். உங்க வாழ்க்கை துணை விஷயமா நீங்க எடுக்கிற முடிவுகள்ல ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். ராத்திரி 8 மணிக்கு மேல அம்மா கூட இருந்த மனக்கசப்புகளை பேசி சரி பண்ண ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டா இன்னும் நல்லது நடக்கும். மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க பேச்சுக்கு குடும்பத்துல தனி மரியாதை கிடைக்கும். கலை மற்றும் விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வரலாம். ஆனா கவலைப்படாதீங்க, ராத்திரி 8 மணிக்கு மேல பண வரவுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அதனால உடம்ப பாத்துக்கோங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. கடக ராசிக்காரங்களுக்கு தொழில் மூலமா நல்ல வருமானம் வரும். குறிப்பா பேச்ச மூலதனமா வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அருமையான நாள். அப்பா வழி சொத்து விஷயங்கள்ல சாதகமான தீர்ப்பு வரும். ஒரு நல்ல செய்தி வரும்போது கூடவே சின்ன சின்ன செலவுகளும் வரலாம். அரசாங்கத்திலையும் அரசியலும் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பேசும்போது நிதானமா இருந்தா போதும், வெற்றி உங்க பக்கம்தான். சிம்மராசி நண்பர்களே, முன்னோர்கள் அல்லது பெற்றோர் சம்பந்தமா சில செலவுகள் வரலாம். ஆனா அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். வீட்டுக்கு வர உறவினர்களால தேவையில்லாத பேச்சுகள் வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் கவனமா கையாளுங்க. மிக முக்கியமான விஷயம், ராத்திரி 8 மணிக்கு மேல சந்திரன் உங்க ராசிக்குள்ளேயே வர்றதால மனசுல ஒரு புதுவிதமான உத்வேகம் பிறக்கும். உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் கம்பீரமும் தெரியும். கன்னி ராசிக்கு வியாபாரத்துல லாபம் கூடும். அண்ணா அக்கா கூட நல்ல இணக்கமான சூழல் இருக்கும். ஒரு சின்ன அட்வைஸ், நீங்க வேலை செய்யற இடத்துக்கு உங்க நண்பர்களையோ சொந்தக்காரங்களையோ கூட்டிட்டு போகாதீங்க. ராத்திரி 8 மணிக்கு மேல குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகளும் செலவுகளும் வரலாம். உங்க வார்த்தைகள் மூலமா எதிரிகளை உருவாக்கிக்காம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ அடுத்த 6 ராசிகளான துலாம்ல இருந்து மீனம் வரைக்கும் பலன்கள் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி நண்பர்களே, உங்க குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பத்தின பேச்சுவார்த்தைகள் நல்லபடியா முன்னேறும். பிள்ளைங்களோட கல்யாண சம்பந்தமா ஒரு நல்ல செய்தி காதுக்கு வரும். ராத்திரி 8 மணிக்கு மேல உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அப்பாவோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு மேல உங்க தொழில் வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுது. புதுசா தொழில் ஆரம்பிக்கவோ இல்லனா நின்னு போன தொழிலை மறுபடியும் தொடங்கவோ சூப்பரான வாய்ப்புகள் வரும். உங்க வாழ்க்கை துணை உங்க ஐடியாக்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. ஆனா நண்பர்களுக்கு பணம் தர்றேன்னு மட்டும் வாக்கு கொடுக்காதீங்க. தனுசு ராசி நண்பர்களே, ஒரு முக்கியமான எச்சரிக்கை, உங்களுக்கு ராத்திரி 8:06 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. அதே நேரம் ஒரு ஆச்சரியமான நல்ல விஷயமும் நடக்கலாம். ரொம்ப காலமா பிரிஞ்சிருந்த குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் திரும்பவும் உங்களோட வந்து சேர வாய்ப்பு இருக்கு. முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. மகர ராசிக்கு ராத்திரி 8:06 மேல சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது.
சாயங்காலத்துக்கு மேல தம்பி தங்கை கூட சின்னதா மனஸ்தாபம் வரலாம். முக்கியமா ராத்திரி நேரத்துல பயணம் செஞ்சா உங்க உடைமைகளையும் உங்களையும் கவனமா பாத்துக்கோங்க. கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க கேட்ட இடத்துல கடனோ இல்ல வேற பொருள் உதவியோ சுலபமா கிடைக்கும். எதிரிகள் தொல்லை இருக்காது, உங்க கைதான் ஓங்கி இருக்கும். ஆனா ஒரே ஒரு வார்னிங், உங்க பேச்சே உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கலாம். டிராகன் வாயை திறந்தா நெருப்பு வர்ற மாதிரி உங்க வார்த்தைகள் இருக்கலாம். அதனால பேச்சுல மட்டும் கவனம். வியாபாரத்துக்கும் கலைத்துறைக்கும் சிறப்பான நாள். மீன ராசிக்காரங்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த பெரிய அளவுல பண உதவி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கு. சில பேர் வேலை மாறுறதுக்கான சூழலும் அமையலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமா ஒரு உறுதியான முடிவை எடுப்பீங்க. ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா, யாரையும் நம்பி எந்த ஒரு டாக்குமெண்ட்லயும் முழுசா படிக்காம கையெழுத்து போடவே போடாதீங்க. சரி, நாம இந்த ராசி பலனோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். எல்லாருக்குமான ஒரு பொதுவான வாழ்த்தோட இந்த நாளை நிறைவு செய்யலாம். இன்னைக்கு இந்த ராசி பலனை கேட்ட அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கடங்களும் விலகி சந்தோஷம் பெருகணும்னு அந்த சர்வேஸ்வரன் எப்போதும் துணையா இருக்கணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிய வேதிக் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கும் ஒரு பெரிய நன்றி. நாளைக்கு சந்திப்போம்.